யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் இதை ஏன் நாம் தியானிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட வசனங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. இது பழைய ஏற்பாட்டில் சொன்னாலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய இருதயத்தை காண்பிக்கிற ஒரு வசனம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்போ இந்த காலத்தில் தான், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவர் மற்ற காரியங்கள் எல்லாம் புல்லா செய்கிறார், அதை பண்ணிட்டு பல காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துலையுமே அதே தான் சொல்லுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும்தான் அன்புள்ள ஆண்டவராக காண்பப்படுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டிலிருந்தே அன்பாக தான் இருக்கிறார். அவர் அன்பாக இருந்ததுனால தான் நீங்களும் நானும் நிர்மூலமாகலை. அன்பாக இருந்ததுனால தான் ஆதாமை அன்னைக்கே அழிச்சு போடாமல் ஆதாமை விட்டு கொடுத்து, ஆதாமை சரி ஒரு சட்டையை ரெடி பண்ணி போட்டு விட்டுட்டு திரும்ப இயேசு கிறிஸ்துவை ரெடி பண்ணி இயேசு கிறிஸ்துவ சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எந்த சத்துரு விரோதமாக நினச்சோ அந்த சத்துருடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்கிறது எல்லாம் பார்க்குறோம். ஜனங்கள் மீது ஆண்டவர், இந்த மனுக்குலத்தின் மீது ஆண்டவர் வைத்திருந்த அன்புக்கு அளவே கிடையாது. ஆண்டவர் அவ்வளோ அன்பு நிறைந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் துரோகிகளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மனிதர்களாக இருக்கக்கூடிய தகப்பனே, அதான் சொல்ற தகப்பனை சொல்லும்போது அந்த உலக மனுஷனாக இருக்கிற தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்ல பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கையில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் பரமபிதா நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அப்போ அவர் எவ்வளவு நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார் பாருங்க. அந்த அன்பு தான் அவரை இந்த மாதிரி நம்மளை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம். ஆகவே அதனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர கடின இருதயத்தோட, கடின உள்ளத்தோட, கடினமான கழுத்துடையவங்களாக காணப்பட்டாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்கள அழைச்சிக்கிட்டே தான் இருந்தார். அழிச்சிருவேன்னு சொல்லுவார், ஆனாலும் கூட அவர்களை கைவிடாமல் அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டே இருந்தார். மொத்தத்தில் மனு குலத்தை மீட்பதற்கு ஒரு சிறிய கூட்டத்தை ஆண்டவர் அன்றைக்கு தெரிந்து கொண்டார். அதனால தான் அவங்ககிட்ட திரும்ப சொல்கிறார், அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு நிறைய வருகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஏன் திரும்பணுமா அப்படின்னு சொன்னால் 11ஆம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனை சொல்லுகிறது, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்கும், அந்த நாளை சகிக்கிறவன் யார்? அந்த நாளை சகிக்க முடியாது. ஆகவே தான் அதனால தான் சொல்றார், ஆதலால் அந்த நாளில் கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்க போகிற ஒரு நாள் வருகிறது. அதாவது சங்கீதக்காரர்கள்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறாங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 2ல் சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்தில் பற்றி எரியும் என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். இங்கே அதை தான் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் நீங்கள் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த நாள் பயங்கரமாக இருக்கும். அந்த கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள். அதை யாராலையுமே சகிக்க முடியாது. அதான் சொல்றாரு, அதை சகிக்கிறவன் யார் அப்படின்னா ஒருத்தராலையும் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து 13ஆம் வசனத்தை சொல்றாரு,
ஏன் திரும்புங்கன்னு சொல்லிட்டு நாம் திரும்பும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத 13ஆம் வசனம் சொல்லுவாரு. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் தாங்க அங்கங்க சொல்லுவார் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அவர் தீங்கு உனக்கு வரக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு. ஆகவே தீங்கு வருவதற்கு முன்னோ அப்படின்னு சொல்லி பிரசங்கி எழுதும்போது அங்கே எழுதுகிறத பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நமக்கு ஒரு தீங்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, வந்ததுக்கு அப்புறம் அவர் நம் நிமித்தம் அவர் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்ப ஆகவே ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அதுக்கு முன்னாடி நீ என்னிடத்துல திரும்பி விடு. ஒரு தீங்கு உன் வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முன்பாக நீ என்னிடத்துல திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எதற்காக அழுகையோடு அங்கே அன்றைக்கு கர்த்தர் மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த எருசலேமின் குமாரத்திகள் அழுகிறார்கள். அழுத உடனே இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. எதுக்கு? உங்க ரட்சிப்பு, உங்க பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக நீங்கள் அழுது தேவ சமூகத்துக்கு திரும்பும்படியாக நீங்கள் அழுமுங்கள். உங்கள் பாவங்களை நினைத்து நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும்படி உங்களை நினைச்ச உபாசு அழுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் தேவனுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் எத்தனை பேர் தேவனிடத்தில் நாம் திரும்புகிறோம்? இன்றைக்கு நிறைய காரியங்களை விட்டு திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டி இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டி இருக்கிறது. மனுஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டி இருக்கிறது. அருவருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகளுக்கு அடிமையாய் கிடக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய நாள் மகா பெரியதும் மகா பயங்கரமாக இருக்கும். அந்த நாளை ஒருத்தரும் சகிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே கர்த்தரிடத்துல நாம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னிடத்துல நீங்கள் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தோம், அல்லது கர்த்தருக்கு விரோதமாக உலகத்துக்கு அடிமைகளாய் நாம் காணப்படுகிறதோ, அல்லது இந்த காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் எதிலே நாம் நிலைத்திருந்தாலும் இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே நாம் திரும்புவோம். அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் மன உருக்கம் உள்ள தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன், அவர் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாயிருக்கிறார். நீங்கள் தீங்கடை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் உபத்திரவப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. ஆனாலும் உபத்திரவங்களும் பாடுகளும் வந்தாலும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருந்தால் நீங்கள் நன்மையானவைகளை புசிக்கவே ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆகவே இந்த உலகம் உங்களுக்கு பாத்திரமாக இருக்காது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற அந்த உன்னதத்தை, இனி ஒரு பயங்கரமான நாள், மகா பெரிய நாள், மகா பயங்கரமான நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே நீங்கள் தீங்கிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, நம்மை தீங்கிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே தான் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நம்மிடத்திலே மனம் திரும்புதல் ஏற்படும் பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது, நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மை நித்திய ஜீவ கரையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. அவருடைய வருகையிலே நிச்சயமாக நாம் காணப்படுவோம். ஒருவரும் கைவிடப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நாம் அதை புரிந்தவர்களாக அவரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது அவர் நம்மை கைவிடாமல் நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. கர்த்தருக்கு மகிமை.